ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஈரல் குழம்பு செய்கிறேன். ஈரலை கழுவிட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, மஞ்சத்தூள், சால்ட்டு கொஞ்சம் சேர்த்து ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுட்டேன். இப்போ நம்ம கடாயில் ஆயில் சேர்த்தாச்சு. சோம்பு சீரகம் சேர்த்துருக்கேன். 3 தக்காளி, ஒரு பெரிய வெங்காயம், ஒரு கொத்து கருவேப்பிலை, தேங்காய், பொட்டுக்கடலை நல்லா வதக்கிட்டு அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். இது கரம் மசாலா. இப்போ குக்கரில் செய்ய போகிறேன். குக்கரில் ஆயில் சேர்த்தாச்சு. இப்போ நான் கொஞ்சம் பெரிய வெங்காயம் சேர்க்குறேன். கொஞ்சம் வதங்கின பிறகு கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம ஈரலை அப்படியே சேர்த்துக்கலாம். ஒரு உருளைக்கிழங்கு நான் தோல் சீவிட்டு எடுத்து வச்சுருக்கேன். அதையும் நான் சேர்க்க போகிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணிக்குவோம். கொஞ்சமாக கரம் மசாலா சேர்த்துக்கலாம். தனியாத்தூள், மிளகாத்தூள், மஞ்சத்தூள் அதையும் சேர்த்துக்குவோம். தேவைக்கப்போ நம்ம கொஞ்சமாக சால்ட்டு சேர்த்துருக்கேன் ஈரலில், அதனால் கொஞ்சம் சால்ட்டு சேர்த்துக்கிறேன். இப்போ நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட் இருக்கு இல்லையா, வெங்காயம், தக்காளி, தேங்காய் அதையும் சேர்த்துக்கலாம். இப்போ நமக்கு தேவைக்கப்போ நம்ம தண்ணியை சேர்த்துடலாம். தண்ணியை சேர்த்துட்டு நம்ம இப்போ இந்த டயத்தில் உப்பு காரம்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. குக்கரில் ஒரு 3 விசில் வச்சு ஆஃப் பண்ண போகிறேன். க்ளோஸ் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், 3 விசில் வச்சு ஆஃப் பண்ணிவிட்டேன். சூப்பராக வந்திருக்கு. எல்லாம் கரெக்டாக இருக்குது. நீங்கள் செஞ்சு பாருங்கள். இட்லி, தோசை, சாதத்துக்குமே நல்லாயிருக்கு. ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.